ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். அனுதின தியானத்துக்காக எதிர்பார்க்கிறீங்களா? வாங்க அவருடைய பரிசுத்த வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை ஆண்டவரே எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எப்படி இருக்கிறீங்க? என்னமோங்க, எல்லாம் பாடுகள், எல்லாம் கஷ்டங்கள். சாதாரணமா எல்லா மனுஷனும் இந்த வார்த்தை தான் சொல்றாங்க. உண்மைதான். இந்த உலகம் பாடு நிறைந்தது தான். இது பாவ உலகம் இல்ல. இது பாவத்தை விரும்புகிற உலகம். அதனால சோதனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும். அதை விட முக்கியமா ஆவிக்குரிய விதத்துல ஒரு மனுஷன் வாழ நினைக்கும் போது, ஆண்டவருக்காக வாழ நினைக்கும் போது, பரிசுத்தமா வாழ நினைக்கும் போது, உலகத்துக்கும் சரீரத்துக்கும் தூரமாக ஆண்டவர் பிள்ளையா வாழ நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா அதிக சோதனைகள் இருக்கும். ஆனா நம்மில் சிலர், நான் ஒருவன் மட்டும்தான் சோதிக்கப்படுகிறேன், என் ஒருத்தனுக்கு தான் இந்த கஷ்டம், ஏன் ஒருவனுக்கு தான் இந்த போராட்டங்கள், நான் ஒருத்தி மட்டும்தான் இந்த பாடுகளுக்கு ஆளாயிருக்கிறேன் என்று அநேக முறை நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? என் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா? எங்களுக்குங்க எல்லாருடைய கஷ்டங்களும் தெரிய வருது. ஏன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறோம்ல. நாங்க ஜெபத்திற்காக நீங்க பல விதமான போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும்படி எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்கல்ல. அட, மனுஷனுக்கு எத்தனை விதமான பாடுகள் இருக்கு, எத்தனை போராட்டங்கள் இருக்கு, எத்தனை விதமான சோதனை இருக்கு. வாலிபர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை, குடும்பத்தாருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள், வேலையில எப்படிப்பட்ட சோதனைகள், வியாபாரத்துல எவ்வளவு பிரச்சனைகள், விவசாயத்துல எவ்வளவு கஷ்டங்களும் பாடுகளும் இருக்கிறது. எல்லா வகையிலும் சின்ன பிள்ளைங்க கூட எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, பரீட்சை எனக்கு பயமா இருக்கு தாத்தா, எனக்காக ஜெபிங்கன்னு. அவங்களுக்கும் சோதனை தான் பாவம், பரீட்சைனா. ஆனா நம்ம ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், இந்த உலகத்துல இது சாதாரணம் தான் என்று நினைக்கும் போது பாதி பிரச்சனை தாண்டி போயிடுங்க. ஏன்னு சொன்னா, ஆண்டவரை நம்பி இருக்கிறவன் சோதனையை ஜெயிப்பான். அதனால சோதனையை பார்த்து சோர வேண்டிய அவசியம் இல்லைங்க. சோதனைகளை வரவிடுவார். அதனால அந்த சோதனை இன்னொரு படி உயர்த்துகிறதுனால சோதனைக்கு பயப்பட தேவையில்லை. பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 10 அதிகாரம் 13 வாசிக்கிறேன், கேளுங்க. சாதாரணமாக மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்க ஒருத்தருக்கு மட்டும் ஏதோ வித்தியாசமான சோதனை இல்லைங்க. மனுஷனுக்கு வர ஒவ்வொரு சோதனையும் எல்லாருக்குமே வரும். பசி எடுக்கும், சோதனை தானே. தாகம் எடுக்கும், என்னங்க, குளிர் எடுக்கும். என்னங்க, நமக்கு இந்த உலகத்துல நிந்தைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும், குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், அநேக குறைகள் இருக்கும். சில நேரத்துல எங்கும் போக முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருப்போம். அப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டா, சோதனையோட கூட ஆண்டவர் தப்பிக்கிற வழியையும் கூட நமக்கு வைத்திருக்கிறார் என்பதையும் உணர முடியுங்க. சாதாரணமாக மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக, பாருங்க, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். சோதிக்கிறவன் சாத்தானுங்க. அவன் சோதிக்கிறவன், அவன் வேதனைப்படுத்துகிறவன், அவன் நம்மை சோர்ந்து போக செய்கிறவன். சாத்தான் வைக்கிற சோதனைகளை தேவன் நமக்கு பரிசோதனையாக மாற்றி, அந்த சோதனையிலே நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தவும், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும், நாம் இன்னும் அதிகமாக தேவன் மீது ஆதாரப்பட்டு சோதனையை ஜெயிப்பதற்கு
நம் இயேசாண்டவர் நம்மை போல சகல விஷயங்களிலும் சோதிக்கப்பட்டிருந்தாலும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். அந்த பலனை எத்தனை சோதனை வந்தாலும் பாவத்திலே விழாமல் காப்பாற்றக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. அந்த சோதனையை தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறாரு. நம் திராணிக்கு மேலாக நம்மை சோதித்து நம்மை தோற்கடிக்க வேண்டிய எண்ணம் தேவனுக்கு இல்லைங்க. அந்த ஆலோசனை அவருக்கு இல்ல. நாம எந்த அளவு நாம சகிக்க கூடுமோ அதைவிட அதிகமாக நம்மை சோதிக்க விடமாட்டார் அவர் சாத்தானை. யோபுவை சோதிக்கும்படி தேவன் அனுமதித்த போது அவனுடைய ஜீவனை தொட அனுமதி இல்லைன்னு வார்னிங் கொடுத்தார் பாத்தீங்களா? தேவன் நம்மை எவ்வளவு வரைக்கும் அனுமதிக்கணுமோ அவ்வளவுதான். நம் ஆண்டவர் பொற்கொல்லனின் அக்கினிய போலங்க. அந்த பொற்கொல்லர் அந்த தங்கத்தை நெருப்புல போட்டுருவாங்க, அக்கினில போட்டுவிட்டு அது எரிந்து கொண்டிருந்தா, உருகிட்டு இருந்தா வீட்டுக்கு போய் தூங்க மாட்டார், அவர் போய் சாப்பிட மாட்டாருங்க. அங்கேயே உட்கார்ந்து இருப்பாரு. தன்னுடைய பார்வையெல்லாம் அந்த தங்கத்தின் மேலேயே வைப்பாரு. அந்த சூளையில தங்கத்தை அசைத்து கொண்டே இருப்பாரு. எவ்வளவு வரைக்கும் அந்த தங்கத்தை அவர் உருக்குவாரு? ஒரு ஒரு ரேஞ்ச் வரைக்கும் தான், ஒரு அளவு வரைக்கும் தான். அது சாம்பலாய் போகும் வரைக்கும் அக்னியில விடமாட்டாரு. அது உருகி பியூரிஃபை ஆகும் வரைக்கும், அதுல இருக்கிற அழுக்குகள் வெளியேறும் வரைக்கும் அதனை சோதிப்பார். அது போல நம் ஆண்டவர் கூட நம்மிலே அனுமதித்த சோதனை நம்முடைய அவிசுவாசத்தை, பலவீனத்தை, நம்முடைய பலனை வைத்து அவர் அனுமதிப்பாரே தவிர, அதை ஜெயிக்க உதவி செய்வாரே தவிர நம்மை கைவிட மாட்டார். உண்மையுள்ளவர் அவர். அவரை நம்புனா நமக்கு எந்த கவலையும் இல்ல. உண்மையாக நம்புறீங்களா ஆண்டவரை? சோதனை வரும்போது சோதனையோட கூட தப்பிக்கிற வழியையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை உணர்கிறீங்களா? சோதனையே பார்க்கிறீங்களா அல்லது ஆண்டவர் காட்டுகிற வழியை நீங்க பார்க்கிறீங்களா? நீங்க சோதனையை பார்த்துக்கொண்டு உங்க சொந்த தீர்மானங்கள் எடுக்கிறீங்களா அல்லது ஆண்டவர் உதவியை எடுத்துக்கொண்டு அந்த சோதனையிலிருந்து வெளியே வரீங்களா? என்னங்க, எத்தனை பேர் இன்றைக்கு சோதனையை ஜெயிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லிட்டு இருந்தா, சோதனையில விழுந்துட்டேன், சோதனைக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க. காரணம், சோதனையை ஜெயிக்கணும்னா தேவனை நோக்கி கூக்குரல் இடுங்க. ஆண்டவரே, இந்த சோதனையில என்ன தப்புவீங்க, இந்த பாவத்திலிருந்து என்ன தப்புவீங்க, இந்த யோசனைகள்ல இருந்து தப்புவீங்க, இந்த அசுத்த காரியங்கள்ல இருந்து என்ன தப்புவீங்க, இந்த சோர்விலிருந்து என்ன தப்புவீங்க, நம்பிக்கையற்ற நிலைமையிலிருந்து மாற்றுங்க என்ன. இந்த கஷ்டத்துல ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக மாறாதபடிக்கு எனக்கு கிருபையை தாங்க. எஸ், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை கேளுங்க. எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையில தோக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறது இல்லைங்க. சோதனை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா சோதனையை ஜெயித்து பாவம் இல்லாம நாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு டெஸ்ட் இல்லாம இருந்ததுன்னா ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியாதுல்ல. உன் பக்தி உண்மையானதா, உன் விசுவாசம் நிலையானதா, நீங்க பரிசுத்தத்தை நேசிக்கிறவங்களா, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்களா, நீங்க உலகத்தை வெறுத்திருக்கிறீங்களான்னு எப்படி தெரியும்? உங்களுக்கு சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது, உங்களுடைய ஆசைகள் அது மேல மேல வரும்போது, உங்க சரீர உணர்ச்சிகள் உங்களை நொறுக்கும் போது, தேவனுடைய உதவியோடு நீங்க அவைகளை அடக்க முடிஞ்சா, தேவனுடைய உதவியோடு உங்க வாயை மூடிக்கொள்ள முடிஞ்சா, என்னங்க, அவங்க என்ன அப்படி பேச வச்சுட்டாங்க, என்ன இப்படி வெறுப்பேத்திட்டாங்கங்க, என்னுடைய கோவத்தை கிளறிட்டாங்க, அதனால கெட்ட வார்த்தையில உங்களை திட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட சோதனைகள் நிறைந்த மனிதர்கள், பகுதிகள், இடங்கள், பொருட்கள், மனுஷங்க இடத்துல நம்ம போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, சோதனையில விடாம என்ன காப்பாத்துங்க,
ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஜெபத்தை பண்றவங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சோதனைக்குட்படாமல் என்னை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும், சோதனையை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்க. தினமும் ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே தோத்துட்டேன், ஆண்டவரே கீழே விழுந்துட்டேன் என்று கேட்டுட்டேன், ஆண்டவரே என்ன மன்னியுங்க என்று கேட்பது, அழுது கொண்டு உட்கார்ந்து இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாதுங்க. ஒவ்வொரு சோதனையும் ஜெயிக்கும்படிக்கு தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்கணும். நாம எல்லாருக்கும் சர்வசாதாரணமான, எல்லா மனுஷருக்கும் வர சோதனை தான் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. எல்லா மனுஷரும் அதுல விழுந்து போறாங்க. காரணம், ஆண்டவர் அவங்க விசுவாசிக்காம இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் சோதனையில விழுந்து விடுகிற காரணம், தேவன் காண்பிக்கிற வழியை பார்க்கிறது இல்ல, தேவனை நோக்கி ஜெபிக்கிறது இல்லைங்க. ஆனா நாம எந்த வகை சோதனை ஆனாலும், நீங்க சோதனைனா என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறீங்களோ என்னமோ. சொல்லுங்க, நல்ல சாப்பாடு முன்னாடி இருக்குங்க, ஆனா அது உங்களுடையது கிடையாது, அல்லது நம்ம சாப்பிடக்கூடியது கிடையாது. உங்க வாயை கட்டுப்பாட்டுல வைக்க முடியுமா? நிறைய பணம் மூட்டை உங்களுக்கு எதிரே இருக்கு, நீங்க எனக்கு அது வேண்டான்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு அழகான பெண் அல்லது ஒரு அழகான பையனை பார்த்தா உங்க பார்வையை கட்டுப்படுத்த முடியுமா? உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுக்குள்ள வைக்கிறீங்களா? உங்க இருதயத்தை தேவனோடு சரி செய்து கொள்றீங்களா? இந்த கெட்டதை பார்க்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த சாப்பாடுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னங்க, இந்த உலகத்துல சோதனைகள் 3 விதமா இருக்கு. மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதுலதான் மற்ற இந்த கேட்டகரிஸ் எல்லாம் பல விதத்துல இருக்குங்க. கண்களின் நிச்சை, பார்க்கிறது எல்லாம் அனுபவிக்கணும், வாங்கிக் கொள்ளணும், சம்பாதிக்கணும், சொந்தமாக்கிக் கொள்ளணும். நோ, அப்படிப்பட்ட யோசனைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. மாம்சத்தின் நிச்சை, வாய்க்கு ருசியானதெல்லாம் சாப்பிடணும், குடிக்கணும். என்னங்க, மது பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, சாப்பாட்டு பிரியராயிடுறாங்க, மாம்சத்தை விரும்புகிறவங்களா இருக்கிறாங்க. அதனால எத்தனை நோய் வருது, உடல்நல குறைவு வருகிறது, எவ்வளவு தீமை வருதோ பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது சோதனையாக இருக்கு? சிலருக்கு பண ஆசை, பணத்தை பார்த்த உடனே அது என்னமோ ஒரு வழி ஆயிடுவாங்க மனுஷங்க. பணத்தை ஜெயிக்க முடியணுங்க. பணம் சீ, குப்பை, அழுக்கு, அதை நான் ஆசைப்பட மாட்டேன், அதற்காக நான் பிரயாசப்பட மாட்டேன் என்று ஆங்கில தேசத்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட ஜான் வெஸ்லி சொல்லுவார். அப்படின்னா பணம் வேணான்னு சொல்லல, அதை ஊழியத்துக்கு பயன்படுத்தினாரு. ஆனா பணத்தை நேசிக்கல. அவர் சில $1,00,000 பயன்படுத்தினாராம் ஊழியத்துல. ஆனா அவர் மரிச்ச போது அவருடைய பையில சில சில்லறை பணத்தை விட எதுவும் மீந்திருக்கவில்லை. பண ஆசையை ஜெயிக்கிறீங்களா? சரீர ஆசையை ஜெயிக்கிறீங்களா? உலக ஆசைகளை ஜெயிக்கிறீங்களா? சோதனையோடு கூட ஆண்டவர் தப்பிக்கிற வழியையும் கொடுக்கிறார்னு நம்புறீங்களா? ஆண்டவரே, இந்த சோதனையில விழாம என்னை காப்பாற்றுங்கன்னு நீங்க ஜெபிங்க. உங்களை சோதிக்கிற விஷயங்கள் பக்கமா நீங்க போகாதீங்க. துன்மார்க்கரின் ஆலோசனையில நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரரோடு உட்கார வேண்டாம் என்று ஆண்டவரின் வசனம் எச்சரிக்கிறது. எந்த விதமான சோதனையில நீங்க இருக்கிறீங்களோ, உங்க வாயை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு உங்க கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க, நீங்கள் காதுகளிலே கேட்கிறத, அதனால் உங்க இருதயம் கெட்டு போகாம காதுகளை மூடிக்கொள்ளவும், நீங்க தேவனுடைய கிருபையில ஜெயமான வாழ்க்கையை வாழ ஆண்டவர் ஆசைப்படுகிறாருங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைங்க, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேலாக நம்ம அழிந்து போகக்கூடிய நிலையில நாம பாவத்துல விழுந்து போற அளவுக்கு நம்ம அவர் சோதிக்க மாட்டாரு. நீங்க இயேசுவை நோக்கி பார்த்தா உங்க கையை பிடிச்சு மேல தூக்கும்படி, உங்க கட்டுகள்ல இருந்து விடுவிக்கவும், உங்க பிரச்சனைகளிலிருந்து இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆண்டவரை, சோதனையை ஜெயிக்கவும் பரிசுத்தமா வாழவும் எனக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டவருக்கு எப்போமா ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒரு முறை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ முறைகள் ஆண்டவரே பாவத்திலே விழுந்து விடுகிறோம் ஆண்டவரே, சரீர இச்சைகளுக்கு விழுந்து விடுகிறோம் அப்பா, உலக ஆசைகளுக்கு விழுந்து போகிறோம் ஆண்டவரே. இந்த உலக சம்பந்தமான காரியங்களை நேசித்து அகங்காரத்துக்கும் அகம்பாவத்துக்கும் இடம் கொடுத்து
ஆண்டவரே தோற்று போனவங்களாகவே இருந்து விடுகிறோம் ஆண்டவரே. எப்படி நீர் அப்பா மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஜெயித்து பிசாசை எதிர்த்தீரோ, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வல்லமையை இன்றைக்கு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களைப் போல எல்லா காரியங்களிலும் சோதிக்கப்பட்டாலும் பாவமில்லாமல் பரிசுத்தனாக நீர் எப்படி வாழ்ந்தீரோ, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை எங்களுக்கும் கொடுத்து ஜெய வீரர்களாக உம்முடைய சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா பதில கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.